Good evening, all of you. I'm so happy to invite all the parents who are present here. இன்னைக்கு நாம ஸ்கூல் வந்து 38வது annual day வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். 38 years of excellence and success of Dawn Schools. இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 குழந்தைகள் வந்து இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறாங்க. 2 ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்தை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு 500 குழந்தைங்க வந்து கலந்துட்டு இருந்தாங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருந்திருப்பேன். கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது எவ்வளோ முக்கியம் ஒரு குழந்தையோட வளர்ச்சியில் அப்படிங்கிறது இவ்வளோ நேரம் வந்து டைரக்டர் மேம் பேசிட்டு போயிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஷாலயாவில் வந்து இது ஃபெஸ்டிவ் ஒடிசி அப்படிங்கிற ஒரு செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருந்தோம். அதில் அவ்வளோ குழந்தைங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ அழகாக டீச்சர்ஸோட கொலாபரேட் பண்ணி சின்ன சின்ன பூக்கள் செய்கிறதுலேருந்து பெரிய பெரிய டிஸ்பிளே செய்கிறது எங்கே வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக வந்து எல்லாமே கோஆப்ரேட் பண்ணி எங்களோட பண்ணாங்க, ஒத்துழைச்சாங்க. அதை பார்க்கும்போது இட் வாஸ் ரியலி அமேசிங். ஏன்னா இத்தனை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்சார்ஜ் ஆகட்டும் சரி, ஒவ்வொரு டீச்சர் ஒரு வைஸ் பிரின்சிபல் இவங்க எல்லாருமே என்கிட்ட வந்து சொல்கிறது ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸா ஐயோ அவங்க வந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிடுவாங்க, இல்லை கிழிச்சிட்டு போயிடுவாங்க, தே ஆர் வெரி இர்ரெஸ்பான்சிபிள், இப்படி தான் வந்து எப்பயுமே என் காதில் விழும். ஆனால் அந்த ஃபெஸ்டிவ் ஒடிசியில் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 10 days இட் வாஸ் லைக் அ வெரி அவ்வளோ குழந்தைங்களும் வந்து எவ்வளோ அழகாக வந்து டெடிக்கேட்டடோட சின்சியராக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ரியலி அமேசிங். அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்க்கும்போது இவங்க ஒவ்வொரு ஃபெஸ்டிவல்லையும் வந்து சில குழந்தைகள் வந்து பேசினாங்க. உங்களுக்கு வந்து அந்த ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் ஸ்கிரிப்ட் கொடுத்து அவங்கள ரெடி பண்ணும்போது நாங்கள் யோசித்தோம் ஏதாவது நிறைய கேள்விகள் கேட்கும்போது இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் யோசித்து பயந்துட்டு இருந்தோம். பட் அந்த குழந்தைங்க வந்து வீட்டுக்கு போய் கூகுள் பண்ணி ஃபெஸ்டிவல்ஸை பற்றி நாங்கள் ஸ்கிரிப்டில் கொடுக்காத நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்கிட்டு வந்து எங்ககிட்ட மேம் பப்ளிக் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த தைரியத்தை எங்களுக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, என்னோடய குக் வந்து ஷி ஹேட் கம் ஃபார் த ஃபங்க்ஷன். அப்போது வந்து அந்த சைனா ஒரு ஸ்டாலில் எங்கள் வீட்டில் இருக்கிற சைனீஸ் பொருட்கள் எல்லாம் வந்து நாங்கள் டிஸ்பிளேயில் வச்சுருந்தோம். அதை ஷீ ஹேப்பன் டு டச் லைக் ஒன்று சும்மா தொட்டு பார்க்க போயிருந்திருக்காங்க. அப்போ அந்த ஸ்டாலில் இருக்கிற சைல்டு வந்து நோ டோன்ட் டச் அப்படின்ட்டு வந்து சொன்னதாக கேள்விப்பட்டேன். அதை கேட்கும்போது சதா சர்வகாலம் இவங்க உடைச்சிடுவாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ கேஜியோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும்போது கூட நான் அந்த காரிடார்ஸை டெக்கரேட் பண்ணுங்கன்னு கேஜி இன்சார்ஜஸ் கிட்ட சொன்னேன்னா அவங்க வந்து மேம் ஃபங்க்ஷன் அன்றைக்கி பண்ணிக்கலாம் மேடம், இப்பயே நம்ம பண்ணிட்டோம்னா வந்து பசங்க கிழிச்சு போட்டு போயிடுவாங்க, திஸ் இஸ் வாட் லைக் ஐ ஹர்ட். ஆனால் இந்த ஃபெஸ்டிவ் ஒடிசியில் வந்து இட் வாஸ் ரியலி அமேசிங். ஏன்னா அந்த எங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம் வந்து செட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 week ஆச்சு எங்களுக்கு. அந்த லாஸ்ட் 3 days வந்து காரிடார்ஸ் வந்து நாங்கள் செட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆச்சு. ஆனால் அந்த ஒரு நாள் கூட நானும் அவங்களோட கிட்டத்தட்ட மார்னிங் 8:30 ஈவினிங் ஒரு 11:30 வரைக்கும் கூட குழந்தைங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு யாரும் கிழிச்சு போடலை. இன்ஃபேக்ட் லைக் ஏதாவது விழுந்துருந்துச்சுன்னா பார்த்து ஒட்டிட்டு தான் போயிருந்திருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது தென் only I realized okay, if we give அவங்க மேலே நம்ம குழந்தைங்க மேலே கரெக்டான நம்ம ட்ரஸ்ட் வச்சு அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நம்மளை பெருமைப்பட மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து ஐ ரியலைஸ்ட். இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஏஐ ரொபோட்டிக்ஸும் அதிகமாகிட்டே வருது. இன்னும் சில வருஷங்களில் ப்ராபப்ளி லைக் ஒரு 5 to 10 years போச்சு அப்படின்னு சொன்னால் எத்தனை விதமான ஜாப்ஸை நம்ம இழக்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எத்தனை விதமான ஜாப்ஸ் புதுசாக உருவாக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிரைவரே இல்லாமல் கார் ஓடிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் டாக்டர்ஸே இல்லாமல் ரோபோஸ் வந்து சர்ஜரி பண்ணுறதை பார்த்துட்ருக்கோம். இன்னொரு பக்கம் எலான் மஸ்க் வந்து 2030 மார்ஸ்க்கு வந்து மார்ஸில் ஒரு ஹியூமன் காலனியை நம்ம செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காரு, அதை செயல்படுத்திக்கிட்டும் இருக்காரு. இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிற இந்த ஒரு சமுதாயத்தில், இந்த உலகத்தில் நம்ம குழந்தைங்க வந்து எப்படி சர்வைவ் பண்ண போகிறாங்க? ஆஸ் அ ஸ்கூலாக, ஆஸ் அ பேரண்ட்டாக
யோசிச்சு பாருங்க, நம்ம இவங்களை எப்படி இந்த உலகத்தில் நம்ம சர்வை வைக்க போகிறோம், இந்த உலகத்தை எப்படி லீட் பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நாம நிறைய, அதாவது இப்போ இருக்கிற இந்த உலகத்துக்கு வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்கிறத மட்டும் கேட்குற, நம்ம சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுற குழந்தைங்க வந்து சரி வர மாட்டாங்க இல்லைங்களா? எந்த ஒரு குழந்தை கேள்வி கேட்குதோ, எந்த ஒரு குழந்தை சிந்திக்குதோ, எந்த ஒரு குழந்தை என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சீர்தூக்கி பார்த்து அதை ஆராய்ச்சி செஞ்சு இது கரெக்டா இது தப்பா அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்குதோ, அந்த குழந்தைனால தான் இந்த மாதிரி உலகத்தில் வந்து மாறிக்கிட்டே இருக்கிற இந்த உலகத்தில் சர்வை பண்ணி ஜெயிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தைங்களை நம்ம உருவாக்கணும்னா நாம் என்ன பண்ணணும், என்ன மாதிரியான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். இது வந்து நான் பேரண்ட்ஸ்க்கு மட்டும் சொல்லலைங்க, திஸ் ஆஸ் அ ஹோல் நம்ம இங்கே கூடியிருக்கிற அத்தனை அடல்ட்ஸ் ஹூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரேசிங் த ஃபியூச்சர் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நாம் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை, நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், அவங்களோட செல்ஃப் இமேஜும் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் நம்ம காப்பாற்றி கொடுத்தா போதும். ஏன்னா நம்ம அவங்கள அடிக்கிற ஒவ்வொரு அடியும், அவங்கள டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம சொல்கிற ஒவ்வொரு சொல்லும் அவங்களோட செல்ஃப் இமேஜ் மேலேயும் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேலேயும் விழுறது இல்லைங்களா? நம்ம இத்தனை பேர் இங்கே கூடி இருக்கிறோம், ஆல் ஆர் எஜுகேட்டட் இல்லையா? யூ ஆர் ஆல் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஆனால் நம்ம எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வித்தின் அஸ். அன்றாட பேப்பருங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ்லேயும் வந்து டாக்டர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, இல்லை ஐஐடியில் படிக்கிற ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய நம்ம கேட்டுட்ருக்கோம். எத்தனை எம்பிஏஎஸ்னால வந்து ஒரு பர்சனல் இன்டர்வியூவை வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இன்றைக்கி வந்து எதிர்கொள்ள முடியுதுன்னு யோசிச்சு பாருங்கள். இது எதுவுமே வேணாங்க. இப்போ நாமளே ஒரு தப்பு பண்ணியிருக்கிறோம், இப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளால் ஏற்றுக்க முடியுதா? ஆமாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியுதா? என்ன சொல்லுவோம்? அவன் யார் அவன் என் மேலே தப்பு சொல்கிறதுக்கு? அவன் ஒரு தப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் மேலே நான் 2 சொல்லியே ஆகணும் இல்லையா? அப்போ தான் நமக்கு எல்லாருக்கும் திருப்தி. இந்த மாதிரி குறை சொல்கிறவங்களும் கோபப்படுறவங்களும் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் அவங்க வளரும்போது ஃபிசிக்கல் அப்யூஸோ இல்லை மென்டல் அப்யூஸையோ சந்திச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்களோட வளர்ச்சி நம்ம எல்லாருக்குமே நம்ம குழந்தைங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், இதுதான் வேணும். ஆனால் அந்த ப்ராசஸில் வந்து நம்ம குழந்தைங்களை நம்ம எழுந்துடக்கூடாது. இலக்கை அச்சீவ் பண்ணிவிடுவோம், ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணிவிடுவோம், ஆனால் அந்த ப்ராசஸில் வந்து நம்ம குழந்தைங்களை தொலைச்சிடுவோம். ஸோ ஆஸ் பேரண்ட்டாக, ஆஸ் ஸ்கூலாக, ஆஸ் டீச்சர்ஸாக நாம் எல்லாருமே அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, அவங்களோட உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வில் ஹேவ் டு டாக் டு தெம். நமக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி மட்டும் பேசக்கூடாது, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி அவங்கக்கிட்ட நீங்கள் பேசணும் இல்லையா? ஏன்னா நீங்கள் குழந்தைங்களை நோக்கி நாம் வந்து ஒரு 2 அடி எடுத்து வச்சோம்னா கண்டிப்பாக நம்மளை நோக்கி ஒரு 10 அடி எடுத்து வச்சே ஆவாங்க. ஏன்னா அல்டிமேட்லி தேர் ஆர் சில்ட்ரன், நம்மளோட குழந்தைங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நம்ம மட்டும்தான். ஐயோ நம்ம இதை செஞ்சோம்னா நம்ம அம்மா என்ன நினைப்பாங்க, நம்ம அப்பா தப்பு சொல்வாரா, இல்லை நம்ம செஞ்சோம்னா பெருமைப்படுவாரா, இதுதான் அவங்களுக்கு தெரியும். இதை தவிர நம்மளோட ஃபீலிங்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம். ஸோ இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நாம் கிரேட் பேரண்ட்டாக இருக்கணும்னா, ஃபார் திஸ் கரண்ட் ஜென்ரேஷன், இஃப் யூ வாண்ட் டு பி அ கிரேட் பேரண்ட், யூ வில் ஹாவ் டு பிகம் தேர் கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ திஸ் இஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே டுடே. Thanks for the opportunity. I am very happy and honored to be a part of this celebration, and let us join hands together, both parents and school, to motivate our children to make this program a success. Thank you so much.